ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த முருங்கைப்பூ வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவி நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே அதில் வந்து நம்ம எப்பவும் போல் கருவேப்பிலை, வரமிளகா இல்லை நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைப்பூவை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் இது வந்து நல்லா வேகும். தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு கசப்பு தன்மை மாதிரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். அது திறந்து பார்த்தா தண்ணியெல்லாம் வற்றிருக்கும். அந்த டைமில் நீங்கள் முட்டை 2 சேர்த்திக்கோங்க. முட்டை சேர்த்தும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் கூட சேர்த்தலாம். உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். முட்டை வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான முருங்கைப்பூ வந்து பொரியல் வந்து நல்லா ரெடி ஆகிடும்.